நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகடவது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான்களே, நமது இந்திய தேசம் இன்று 66வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. இந்த நேரத்திலே உங்கள் யாவருக்கும் முதலாவது குடியரசு தின வாழ்த்துக்களை உரித்தாக்க விரும்புகிறேன். மக்களால், மக்களை கொண்டு, மக்களுக்காக நடைபெறுகின்ற ஆட்சிக்கு பெயர்தான் குடியரசு ஆட்சி. For the people, by the people, of the people. இந்த நாட்டை கடவுள் நமக்கு சுதந்திரமாக கொடுத்தது மட்டுமல்ல, இந்த நாட்டை நாமே ஆட்சி செய்யக்கூடிய தகுதியை, வாய்ப்பை தந்திருக்கிறார். அதுதான் விலை மதிக்க முடியாத ஒரு சலாக்கியம். இன்றைய காலையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத ஆதார பகுதி, நாம் வாசித்த நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அவன் நமது ஜனத்தை நேசிக்கிறான். ஆங்கிலத்தில் He loves our nation என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் நமது தேசத்தை நேசிக்கிறான். நூற்றுக்கு அதிபதி அந்நிய தேசத்தை சார்ந்தவன், யூதன் அல்லாதவன். அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் என்பதை பற்றி கேள்விப்பட்டு யூத மத பிரதானிகள் இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். ஐயா, நீர் வந்து அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று ரெக்கமெண்டேஷனுக்காக வருகிற அந்த யூத ஜனத்தினுடைய பிரதானிகள் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? இந்த நூற்றுக்கு அதிபதி நம்முடைய தேசத்தை நேசிக்கிறார், நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களை பற்றி அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தை நேசிக்கின்ற அளவுக்கு தேசத்தை நேசிக்கிறவர்கள் இல்லை. தங்களுடைய கடவுளை நேசிக்கிற அளவு இந்த தேசத்தின் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறார்கள் இல்லை. இந்த குற்றச்சாட்டு கிறிஸ்தவத்தை விமர்சிக்கிறவர்களிடமிருந்து வருவது மட்டுமல்ல, பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கிற அளவுக்கு தேசத்திலே பற்றில்லாமல் போகிறார்களோ என்ற ஐயப்பாடு வருவதுண்டு. அமெரிக்காவில் கருப்பு இனத்து மக்களை அடிமைகளாக்கி பார்த்த ஒரு காலம் இருந்தது. அப்ப அமெரிக்காவில் போதகராக இருந்தவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் பேப்டிஸ்ட் திருச்சபையில ஒரு பெரிய போதகர். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நம்முடைய சமய நம்பிக்கைகளும் சமய வழிபாடுகளும் சமுதாய மாற்றத்தை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டும். நான் கிறிஸ்துவில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றால், கிறிஸ்துவினால் உண்டாகிற விடுதலையை பெற்றிருக்கிறேன் என்றால், நான் வாழுகிற சமூகம் ஒரு அடிமைத்தனமான சமூகமாக இருக்க என்னால் முடியாது. அதை பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியாது. சமய நம்பிக்கைகளும் வழிபாடுகளும் சமூக மாற்றத்துக்காக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதுதான் உன்னதமான அருள்பணி என்று சொல்லி அவர் கருப்பு மக்களை அடிமைப்படுத்துகின்ற அந்த சட்டத்தை எதிர்த்து, அந்த காரியங்களை எதிர்த்து போராடினார். ஆகையினால் அவரை சுட்டுக் கொண்டார்கள். இன்னொரு காரியம் இருக்கிறது. நான் உண்மையாக தேசத்தை நேசிக்கிறவர்கள் என்றால், இந்த தேசத்தின் அடிப்படை பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்போம்.
இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக சர்ச்சில் இருந்த காலம். அந்த காலத்தில் இங்கிலாந்து தேசத்தினுடைய பலம் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்போது சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா? எந்த ஒரு தேசம் தன்னுடைய சிக்கலான நேரத்தில், நெருக்கடியான வேளையில மனித பலத்தை விடவும் இறையாற்றலிலும் இறைவனுடைய நடத்துதலிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறதோ அந்த தேசம் தான் வலிமையானது. அதற்கு உதாரணமாக 1-2 மேற்கோள்களை சொல்ல முடியும். விக்டோரியா மகாராணி இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம், ஆப்பிரிக்க நாட்டு இளவரசன் ஒருவன் அவரை பார்க்கும்படியாக வந்தார். அவர் இங்கிலாந்து மகாராணி இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது கேட்டார், உங்களுடைய தேசம் உலகம் முழுவதும் பறந்து கிடக்கிறது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியில சூரியன் உதிப்பதுமில்லை அஸ்தமிப்பதுமில்லை என்கின்ற அளவுக்கு எப்போதும் சூரியன் உங்களுடைய தேசத்திலே உதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை எல்லாம் கட்டி காப்பதற்கு உங்களுக்கு என்ன பலம் இருக்கிறது? அப்போது விக்டோரியா மகாராணியா ஒரு புத்தகத்தை காண்பித்து, இந்த புத்தகம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை வாசித்து தான் பலனடைகிறேன். இந்த புத்தகத்தின் அடிப்படையிலே தான் நான் இந்த நாடுகளை எல்லாம் ஆட்சி செய்கிறேன். அதுதான் எனக்கு பலம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த காட்சியை விக்டோரியன் வரைபடம் என்று சொல்லி ஜோன்ஸ் பார்க்கர் அழகான ஒரு ஓவியமாக வரைந்தார். விக்டோரியா மகாராணி அவர்கள் பரிசுத்த வேத புத்தகத்தை ஆப்பிரிக்க நாட்டு மன்னருக்கு பரிசு கொடுப்பதாக, பின்னாலே இந்த படத்துக்கு பின்னாலே மகாராணியினுடைய கணவனார் கணம் ஆல்பர்ட் அவர்கள் நின்று கொண்டிருப்பதாக அந்த படம் சித்தரிக்கிறது. அதனுடைய தத்துவம் ஒன்றுதான், பரிசுத்த வேதம் தான் ஒரு தேசத்தை ஆள முடியும், ஆட்சி செய்ய முடியும். முதல் உலக மகா யுத்தம் நடைபெற்ற போது 1918 ஆண்டு இங்கிலாந்து தேசம் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருந்தது. அப்போது பிரதம மந்திரியாக இருந்த லார்ட் ஜார்ஜ் அவர்கள் இங்கிலாந்து முழுவதும் உபவாச தினத்தை அறிவித்தார்கள். இங்கிலாந்தில் உள்ள 1 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் ஒரே நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். 1918 ஜூலை 17 இங்கிலாந்து முழுவதும் இந்த உலக மகா யுத்தத்துக்காக உபவாச ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. என்ன நடந்தது தெரியுமா? 1918 ஜூலை 18 அதாவது ஒரே நாள் உபவாச ஜெபத்தின் போது உலக மகா யுத்தம் முடித்து வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஒரு பெரிய உலக மகா யுத்தத்தை எதிர்கொண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தன்னுடைய சேனைகளையோ படைகளையோ நம்பி நிற்கவில்லை. முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க, உபவாசிக்க அந்த பலத்தை சார்ந்திருந்தது. அதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய பலமாக இருந்தது. 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்த போது 3 லட்சம் பிரிட்டிஷ் வீரர்கள் ஜெர்மனுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி நின்றார்கள். 3 லட்சம் பிரிட்டிஷ் வீரர்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலை 1940 ஆண்டு செப்டம்பர் 8 இங்கிலாந்து முழுவதும் உபவாச தினமாக அறிவிக்கப்பட்டது. இங்கிலாந்தில 1.5 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் ஜெப கூடங்களிலும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் கூடி தண்ணீர் கூட குடிக்காமல் உபவாசித்து ஜெபித்தார்கள்.
என்ன நடந்தது தெரியுமா? ஜெர்மனிய கப்பல்கள் பிரிட்டிஷில் உள்ள பிரிட்டிஷ் வீரர்களை அழித்து போடுவதற்காக நாசகார குண்டுகளை கொண்டு வந்தார்கள். கடலிலே பயங்கரமான புயல் எழும்பியது. ஜெர்மனிய கப்பல்கள் ஒரு இன்ச்சி தூரம் கூட முன்னேற முடியாதபடி நடுக்கடலிலே கர்த்தர் அவர்களை தடுத்து வைத்தார். அதைத் தொடர்ந்து 2ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய போக்கு மாறியது. ஜெர்மன் தோல்வி அடைந்ததாக வரலாறு எழுதியது. ஒரு பெரிய உலக மகா யுத்தத்தை சந்தித்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தன்னுடைய போர் வீரர்களையோ படைக்கலன்களையோ நம்பவில்லை, கடவுளுடைய பலத்தை சார்ந்து நின்றது. அதுதான் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய வெற்றிக்கும் மேன்மைக்கும் அடித்தளமாக இருந்தது. 1991ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி குவைத் நாட்டை ஈராக்கு நாடு பிடித்து வைத்தது. குவைத்தை ஒரு நாடு இல்லாமல் அதனுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட எண்ணியது. குவைத் தேசத்தை ஒரு சுதந்திர நாடாக வைத்திருக்க அமெரிக்கா விரும்பியது. அமெரிக்கா குவைத் தேசத்துக்கு ஆதரவாக புறப்பட தீர்மானித்தது. அதற்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க முழுவதும் அறிவித்தது என்ன தெரியுமா? 1991 பிப்ரவரி 24ஆம் தேதியை அமெரிக்க நாடு முழுவதும் உபவாச தினமாக அறிவிப்பான். அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு போகிற ஒரு வீரனுக்காவது சேதம் வராதபடி குவைத் தேசத்தினுடைய சுதந்திரத்தை நாம் நிலைநிறுத்துவோம். அதுதான் முன்வைக்கப்பட்ட உறுதிப்பாடு. அமெரிக்காவினுடைய படைகளுக்கு எந்த சேதமும் இல்லாமல் கடவுள் குவைத் தேசத்தை ஈராக்கினுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அந்த கோரிக்கையை வைத்து அமெரிக்காவில் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஜெபித்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். வரலாறு நமக்கு தெரியும். அதிக சேதாரம் ஒன்றும் இல்லாமல் அமெரிக்க படைகள் எளிதாக குவைத்தை விடுதலை செய்தார்கள். நான் இந்த வரலாறுகளை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு நாடு என்பது தன்னுடைய அணுக்குண்டுகளையோ நியூட்ரான் குண்டுகளையோ கப்பல் படைகளையோ சார்ந்து நிற்பது அல்ல. தன்னுடைய பலமாக வழிகாட்டுதலாக கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையும் வைத்திருப்பதுதான் அந்த நாட்டினுடைய சிக்கல்களுக்கும் தேவைகளுக்கும் ஆதாரமாக இருக்க முடியும். இந்த நாடு அதிகமான அணுக்குண்டுகளை தயாரித்ததினாலே நான் வல்லரசு நாடு என்று சொல்வதில் பெருமை இல்லை. இந்த நாடு அதிகமான அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து குவிப்பதினால இந்த நாடு வளர்ச்சியடைந்தது என்று சொல்வதனால பலன் இல்லை. மேலைநாட்டு கலாச்சாரங்கள் இந்திய நாட்டிலே வந்து ஆக்கிரமிப்பதினாலே நமது நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்று சொல்வதில்லை. எந்த ஒரு நாடு தன்னுடைய சிக்கலான வேளையில், நெருக்கடியான நேரங்களில் மனித பலத்தை பார்க்கலாம் கடவுளையும் அவர் வார்த்தையும் அவருடைய வல்லமையும் சார்ந்து கொள்கிறதோ அந்த நாடுதான் அசைக்க முடியாத வல்லரசான நாடு. அதுதான் இதுவரையிலும் உள்ள உலக வரலாறு. நமது இந்திய நாடும் இந்திய நாட்டு மக்களும் இந்திய தலைவர்களும் இதை உணர வேண்டும். அப்போது இந்த நாட்டினுடைய குடியரசு தன்மை இதைவிட மென்மையாகவும் வலிமையாகவும் எல்லா மக்களும் அனுபவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த சிந்தனையைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். 100க்கு அதிபதி இந்த தேசத்தை நேசித்தார், இந்த மக்களை நேசித்தார். இப்படி அவனை பற்றி சாட்சி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி என்னவா இருக்கும்? நாம் இந்த மண்ணை நேசிக்கிறோம், இந்த தேசத்தின் மக்களை நேசிக்கிறோம், இந்த தேசத்தினுடைய பண்பாட்டை நேசிக்கிறோம், கலாச்சாரத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லப்படுவோமானால்
அது நம்மை குறித்து உண்மையான சாட்சியா இருக்கட்டும். நாம் இந்த தேசத்துக்காக ஜெபிப்போம், இந்த தேசத்துக்காக உழைப்போம். இந்த தேசம் ஆண்டவரை நம்பும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். இந்த குடியரசு தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு முன் செல்வோம். கடவுள் நம்மையும் நமது தேசத்தையும் தேசத்தின் தலைவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.